நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த கட்சிக்கு துரோகம் பண்ண காரணத்துக்கால் அவரை கட்சியை விட்டு நீக்கினார் எடப்பாடியார், அதே பொதுச் செயலாளர். அப்போ அவர் பேட்டி கொடுக்குறார், இந்த கட்சியை விட்டு நான் போனாலும் என்னை நீக்கினாலும் இந்த கட்சிக்கு நான் என்றும் விசுவாசமாக இருப்பேன் என்று கூறினார்கள் ஒரு பேட்டியில். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கே விஜய சுரேஷ் பாபு என்று ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. நீ அப்படி சொன்னவர் எப்படி பண்ணிருக்கணும்? இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் அந்த கட்சி வேட்பாளருக்கு நீ வேலை செய்திருக்கணும். அதுக்கு மாறாக என்ன சொல்கிறார்? திமுக சார்ந்த வேட்பாளர் கூட சேர்ந்து அண்ணா திமுக வேட்பாளருக்கு எதிராக வாக்கு சேகரிக்கிறார். அவருடைய பூத்து, அவருடைய வார்டு வெறும் அண்ணா திமுக ரெட்டை இலைக்கு 54 ஓட்டு தான். இன்றைய மாவட்ட செயலரை போட்டுக்கிற நபருக்கு வாங்குகிற ஓட்டு அண்ணா திமுக 54 ஓட்டு. நான் என்றும் இந்த கட்சியாக விசுவாசமாக என்னை பதவி போனாலும் இருப்பேன்னு சொன்னவர் 54 ஓட்டு தான் வாங்குகிறார். அவர் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் சிபிஎஸ் அவர்கள் குறை சொல்கிறார். உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ எங்கே இருந்த? தேர்தல் போது, சட்டமன்ற தேர்தல் போது எங்கே இருந்த? இல்லை திண்டிவனம் தொகுதியில் ஏன்னா ஒரு வார்டு தெரியுமா, ஒரு ஊர் தெரியுமா? வானு தொகுதியில் ஏன்னா ஒரு ஊர் தெரியுமா, ஒரு வார்டு தெரியுமா? நீ முன்னால் எங்களுக்கு என்ன நடந்தது? அதே உங்கள் பொதுச் செயலாளர் கூறினார், 10 கோடி 5 கோடி இருந்தால் தான் ஒரு வேட்பாளர் நாங்கள் சீட்டு தருவோம்னு சொன்னார். நாங்களாம் சாதாரண ஒரு நடுத்தர விவசாய சார்ந்த குடும்பம் சார்ந்தவங்க. அப்போது எப்படி இருந்தாலும் நான் தனி தொகுதி எஸ்சி தொகுதி குறிப்பாக அந்த செலவை நான் அந்த நல்ல வேட்பாளர் இருக்கிற அவங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை இருக்கும், அதனால் நாங்கள் பண்ணுறோன்னா அன்றைக்கி எங்களுக்கு கூறினார். அதை நம்பி நாங்களும் வேட்பாளரை இறங்கிட்டோம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் இறங்கி இன்னும் 5 நாள் 6 நாள் இருக்குது. அப்போ அவரோட உதவியாளர் என்ன லைனில் ஆனால் என்ன ஃபோன் வச்சுக்கிறீங்க நீங்கள்? நான் ஐஃபோன் வச்சுக்கிறேன், ஃபேஸ் டைமில் ஐயா பேசுவார் நைட்டுக்கு 11 மணிக்கு மேலே. என்ன இதை நம்பி 5 நாளாக ஓட்டு சேகரிக்கிறது, வீட்டுக்கு போகிறது, எப்போ ஃபோன் வரும் நைட்டு 1 மணிக்கு 2 மணி வரைக்கும் காத்திருக்குது. காலைல 4 மணிக்கு எழுந்து 5 மணிலேருந்து 6 மணிக்கு தொகுதி போய் ஓட்டு கேட்குறது. இதே போல் அந்த கிளி சொல்லுவாங்க, இளவங்க கிளி மாரி நாங்களும் காத்திருந்து நமக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. அம்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அந்தந்த வேட்பாளர் பார்ப்பாங்க, அவனுடைய பின்பலத்தை பார்ப்பாங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் பார்ப்பாங்க. அப்போ அந்த வேட்பாளரில் இருக்க அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? அந்த தலைமையிலேருந்து ஒரு உதவி செய்வாங்க. அதுபோல் இவர் செய்வார்ன்ட்டு நாங்கள் காத்திருந்து ₹1 கூட எங்களுக்கு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு ₹1 கூட எங்களுக்கு கிள்ளி போடலை. அந்த டைமில் எங்களுடைய ஆற்றல்மிகு அண்ணன் சிபிஎஸ் அவர்கள் எங்களுடைய இதை பார்த்து இந்த நிலைமைக்கு 700 ஓட்டு வாங்கின காரணமே இவர் தான். இதே போல் நாங்கள் பொருளாதார பின்ன எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ செலவு பண்ணி எங்களுக்கு வேட்பாளருக்கு இந்த நிலைமைக்கு உருவாக்கினார். இதே இந்த தலைமை எங்களுக்கு ஏதோ ஒரு 1-2 ஒரு சின்ன பொருளாதாரம் எங்களுக்கு உதவி பண்ணியிருந்தால் குறைஞ்சது 1000-2000 ஓட்டில் நான் ஜெயிச்சிருப்பேன். இதுபோல் நீங்கள் கட்சிக்கு என்ன நிலைமை நடக்குது, ஏது நடக்குது, அந்த கட்சி போன 21 நான் சட்டமன்ற வேட்பாளர் அறிவும் போது அதே புன்னையன் முன்னாள் அமைச்சர் எனக்கு ஒரு மாவட்டத்துக்கு என் தொகுதிக்கு அவர் பொறுப்பாளர் போட்டிருந்தாங்க. இதே எடப்பாடியார் அவர்கள் எனக்கு டெய்லியும் நைட் ஆனால் ஃபோன் பண்ணி என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, உங்களுக்கு 5000 ஓட்டு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது, இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ணணும், நல்லா வேலை செய்தால் தான் நீங்கள் வின் பண்ண முடியும். இப்போ பார்டரில் இருக்குன்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். எங்களுக்கு ஏன்னா கொடுப்பாங்க, நாளைக்கு இந்த மணிக்கு இந்த சிவன் கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்கள், இந்த கோயிலுக்கு போய் இப்படி பண்ணுங்கள் இன்ட்டு 21 அவ்வளோ பக்காவாக நடந்தது. ஆனால் இந்த 26 வேட்பாளர் யாருன்னு விழுப்புரம் வந்தார வேட்பாளர் பேர் சொல்லி பிரச்சாரம் பண்ணாருங்களா? அதே போல் வேட்பாளர் என்னப்பா இந்த தொகுதியில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்குங்க? ஒரு வேட்பாளர் உங்களுக்கு பொதுச் செயலர் நிறைய வேலை இருக்குது, 234 தொகுதி பார்க்க வேண்டியது தான். எங்களை போல் ஒரு நடுத்தர மக்கள்லாம் இப்படி இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை பேசி எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணியிருந்தால் இன்றைக்கி திண்டிவனம் தொகுதி வானூர் தொகுதி 2 கண்டிப்பாக இன்றைக்கி வென் பண்ணியிருக்கும்.
இதுக்கெல்லாம் காரணம் யார்? தலைமை. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இப்போ இருக்கிற நீங்கள் பொறுப்பில் போட்டுக்கிறீங்க. இதே பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் தான் அதிமுக ரெட்டை இலை தோக்கடித்து பொறுப்பாளர், நீங்கள் போட்டுக்கிற பொறுப்பாளர்லாம் இந்த நபர்கள் வைத்துதான் இன்னைக்கு பொறுப்பை போட்டுக்கொண்டு இன்னைக்கு எங்கள் ஆற்றல்மிகு அண்ணன் சிஎஸ் அவர்களை ஒரு நற்பெயருக்கு அவர் கலங்கப்படுத்தணும் என்று சில உள்ளவர்கள்லாம் கத்தி கொண்டு வருது. எனக்குள்ள தான் தெரியும் அந்த எலெக்ஷனில் என்னென்ன பொருளாதார நாங்களாம் எவ்வளோ நெருக்கடி பண்ணோம், எவ்வளோ கஷ்டத்தை பட்டோன்ட்டு. நீங்களாம் அந்த எலெக்ஷனில் எங்கே இருந்தீங்க? இந்த கட்சி சொல்ல அதுக்கு சம்மந்தமா? பாமக சீட்டு கொடுத்தாங்க, அப்போ தோற்றுப்பிட்டீங்க. 2001 அம்மா கொடுக்குறாங்க, அப்பயும் தோக்குறீங்க. அப்போ என்ன இதே மாவட்ட இப்போ பசுபதி என்னன்னு சொல்கிறார், எனக்கு ராசி இல்லை, ஓட்டு போட்டு நான் எந்த பதவிக்கு வரமாட்டேன் எம்எல்ஏ, எனக்கு எதனா கௌரவமான ஒரு பதவி கொடுத்துருங்க, அப்படியும் போய்டுன்னு சொன்னவர் தான் என்னண்ட என்னை பற்றி சொல்கிறார். அவங்க போடுறாங்க, அவங்க சொம்பு அரசன் என்னது? ஆமாம், விசுவாசமாக இருக்கிறேன், எனக்காக என் பொருளாதாரருக்கு எனக்கு உதவி செய்தார், அவர் விசுவாசம் இருக்குது தானே விசுவாசம். ஒருத்தர் நமக்கு நல்லது செய்வங்கிட்டு விட்டு போகிறது இல்லை விசுவாசமா? என்ன தகுதி இருக்குதுன்றார். எனக்கு ஒரு இது போடுறாங்க வாட்ஸ்அப்பில், என்ன தகுதி இருக்குது உனக்கு எடப்பாடி வரைக்கும் பேசுகிறதுக்கு, எங்கள் மாவட்ட செயலரை பேசுகிறதுன்னு. எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. 96 2026 வரைக்கும் 96 என் மனைவி 2 முறை ஊராட்சி மன்ற தலைவர், 3வது ஜென்ரல் அன்ன போஸ்ட் ஊராட்சி மன்ற தலைவர். நான் தமிழ்நாட்டில் ஜென்ரலில் 3வது முறை அன்ன போஸ்ட் நான் ஊராட்சி மன்ற தலைவர். அடுத்து என் மனைவி ஒன்றிய குழு உறுப்பினர் தலைவர், மரக்கான ஒன்றிய இது. அதே பிறகு நான் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி தலைவர். நான் அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர். 96 26 வரைக்கும் 30 வருஷமாக என் பாக்கெட்டில் வைத்த பச்சை இங்கே நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கட்சி நிர்வாகிகள் நீ யார் யாரை போட்டுக்கிறீங்களோ, யார் யார் பொறுப்பு போட்டுக்கிறீங்களோ, இவங்களாம் சேர்ந்து தான் எங்களை தோக்கடைத்து இந்த நிலைமை ஆக்கினது. அதனால் நீங்கள் யாரும் எங்கள் மாண்புமிகு அண்ணன் சிஎஸ் அவர்களை, இவர் தான் இந்த கட்சியை இந்த தொகுதியை தோக்கடிச்சார், அதுமாரி தப்பான தயவு செய்து இதுமாரி தப்பான அந்த விளம்பரம் பண்ணக்கூடாது. மீறி நீங்கள் வந்து அவதூறு பரப்பினால் நாங்களும் அதுக்கு 10 மடங்குல 20 மடங்கு நாங்களும் எங்களால் முடியும். எங்களுடைய ஆட்டமிகு அண்ணன் யார் இருந்தால் எது போனாலும் நீங்கள் மட்டும் கம்முங்க வேலையை பாருங்கள், கட்சி ரிசைன் பண்ணுமா, கட்சி இருக்கிற வேலையை பாருங்கள் தான் இதுவரை சொல்லிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கும் இந்த நிலைமையை வந்து புரியுமாக நாங்கள் சொல்லி கொண்டுக்கிறோம். ஆகையால் இன்றையோட இந்த அவதூறை பரப்புன்றது, அவர் மேலே தப்பான பேசுகிறது, அதெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் இன்றைக்கி நாங்களாம் ஜெயிச்சது இந்த கட்சி நிலைமை இப்படி ஆயிருக்குமா? எங்களையும் பார்க்க தரணும். நீங்கள் எங்கெங்கே வந்தது, எப்படி இப்படி பணம் வந்தது, எவ்வளோ வந்தது எல்லாம் தெரியுமா? எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லணுமா? அது சொல்லது எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு தலைமை அம்மா இருக்கும்போது கொடுத்த மாரி நாங்களும் தாழ்த்தப்பட்ட பகுதியில் நாங்கள் விவசாயம் சார்ந்த பகுதி, எங்களுடைய நிலைமை பொருளாதாரம் தெரியும். அவங்களுக்கு நீ கூட பண்ணலாம். நீ எந்த கட்சி நீ வேட்பாளரை இதேமாரி நின்று எல்லாமே இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறாங்க. பொருளாதாரம் இல்லை, கட்சி இல்லை, யார் யார் உயிர் கொடுத்த அந்த கட்சிகளாம் உழைத்தாங்களோ எல்லா ஏரியும் இன்றைக்கி கட்சியை விட்டு நீக்கிட்டு தகுதியில்லாதவங்களாம் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீ நடத்துகிற இவரை கண்டு தயவுசெய்து இந்த மாதிரி அவதூறு பரப்பி விடுத்த நிறுத்துகள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 15-20 கோடி வாங்கிக்கிட்டு தான் சீட்டு ஒதுக்குனாரா? அது அவங்களுக்கு தெரியாது. 5 கோடி சொன்னவங்க தான் இது போல் எங்களால் நாங்க முடியாது. நாங்கள் வந்து சாதாரண குடும்பம் வந்து நாங்கள் போய் 10 கோடி 5 கோடி நாங்களாம் கொடுக்க முடியாது. சொன்னாங்க இது போல கேட்குறாங்க போகிறாங்க, அது கொடுத்தாங்களோ கொடுக்கல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.